ஏசப்பா கிரீன் கலர் ஃபோனை வீட்டிலே விட்டாங்க. யாரு? ஹலோ யாரு? சங்கரா. சங்கர் யாருங்க? ப்ரோ இந்த ஃபோன் கீழே கண்டுச்சு. ஏற்கனவே ஒருத்தர் ஃபோன் பண்ணி வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு ப்ரோ. யார் சாமி இவன்? நான் A to Bல இருக்கேன் ப்ரோ. ஆல்ரெடி ஒருத்தர் இப்போ தான் பேசினாரு. அது தெரியல எங்கே போச்சுன்னு. கீழே இருந்துச்சு, நான் தான் எடுத்து வச்சேன். நான் இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சீக்கிரமா வந்துடுறீங்களா? செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. ஆமாம் வெட்டுவாங்க. A to B வந்துருங்க. ஆமாம்மா அந்த ஒரு மண்டபம் பக்கத்தில் இருக்கும்ல ஆர்கே மண்டபம். சீக்கிரமா வாங்க ப்ரோ, நான் சாப்பிட்டு கிளம்பிடுவேன். பாய். ஃப்ரெண்டு அவனோட ஃப்ரெண்டு தம்பி, அவனோட தம்பி முன்னாடி பேசுறதா ஃப்ரெண்டு. என்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு என்கிட்ட நின்று பேசிட்டு உள்ளே போனாங்க. அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க. ஸோ அவன் வந்து உள்ளே சாப்பிட ஃபோன் பண்ணான். நான் சொன்னேன் யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. ஜோக்கு ஜோக்கா ஓகே ஜோக் கொடுத்துட்டா நான் அட்டன் பண்ணி ஃபோனு கீழே உடனே வருது. வாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனை நான் நியாயமாக கொடுத்துருவாங்க. எனக்கு ஃபோன் தேவை. நான் யார் ஃபோனுக்கும் ஆசைப்பட மாட்டேன். பார்த்தாலே தெரிகிறது. டைட்டில் மட்டும் படிச்சிருக்கேன். லோகோ தரமாக இருக்குல்ல பார்க்கும்போதே. ஸோ டைட்டில் படிங்கச்சோ. அச்சோ ரோட்டு கடை இட்லி வாங்கிட்டு அதை A to Bல கொண்டு போய் அவங்க சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடுங்க. அவங்க ரியாக்ஷன் பார்க்கலாம். இந்த முறை மாட்டுவாங்க. ரியாக்ஷன் பார்க்கும்போது அவங்க கண்டிப்பாக அடிப்பாங்க. என்ன அங்கேருந்து இட்லி எடுத்துட்டு வந்து இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் சட்னி சாம்பார் தருவாங்களான்னு தெரியல. ஆமாம் நம்ம கைஸ் எனக்கு தெரிஞ்சு உள்ளே போனால் ஏதாவது ஆர்டர் பண்ணால் சட்னி சாம்பார்லாம் வைக்கிறாங்க. நம்ம கடையில் ஹோட்டலெலாம் சட்னி சாம்பார்லாம் எப்போவுமே வச்சுருப்பாங்க, எடுத்து ஊற்றிக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்களே எப்படி? ஏதாவது ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் அது கூட சட்னி சாம்பார் வரும் போல். அது வழியே இல்லை. ஃபோன் ஒரு ஃபன்னு. ஐயோ லாக் ஆகிடுச்சு. எதுவுமே லாக் தெரியாது. ஓப்பன் ஆகிடு ஓப்பன் ஆக மாட்டான். விவோ ஃபோன்லாம் கேட்டு தெரியுமா? விவோலாம் இப்படி முடிச்சுட்டே இருந்தால் ஓப்பன் ஆகிடும். ஆமாம் தரமாக இட்லியெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இல்லை போய் இந்த வேலையை காட்ட போகிறோம். எனக்கு சீரியஸாக அல்ல என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்கன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. உள்ளே போனால் தெரியும். வாங்க போகலாம். வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். ஆமாம் வேறு யார்ட்ட எடுத்து முறைச்சி பார்த்தா ஓப்பன் ஆகுங்களா? என்ன முறைச்சாலும் பேச்சு கேட்க மாட்டேன். ஒயிட் கலர் ஃபோன் அச்சு கேட்டு இருக்குன்னு கமெண்ட் பண்ணி ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுது. நம்மளே திருப்பிடுவோம். உச்சமே இல்லை. ஃபோன் வருது. சத்ய செல்பர். ஹலோ வந்துட்டீங்களா? வாங்க A to B வாசலில் தான் நின்றுட்டுருக்கோம். உங்களுக்காக தான். இன்னும் ஒரு பொறுப்பே இல்லை. ஃபோனை கீழே போட்டு போயிட்டாங்க. ஃபோனாக நின்றுட்டுருக்கேன் எடுத்து கொடுக்கறதுக்கு. ஒரு பொறுப்பாக வந்து வாங்க தெரியும் ரைஸ். ஓனர் உள்ளதான் உட்காந்து சாப்பிட்டு இருக்கா. வாங்க ஓனரை காட்டுறோம். இருக்கிறதே ஸ்டைலாக இருப்பார் அவர். அவர் தாங்க ஹோட்டல் ஓனர். ஹோட்டல் ஓனர்ல என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஃபோன் வந்து ஹலோ எங்கே இருக்கீங்கண்ணா? புரியல என்னது? பயப்பிடிச்சிட்டான். வரலையா? சரி ஓகேண்ணா. பாய். இதெல்லாம் வீடியோன்னு வெளியே எடுத்தாங்க. அவங்க பர்மிஷன் இல்லாமல் கஸ்டமர் பர்மிஷன் இல்லை. அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்களோட ஃபோன் தான் இது. அவங்க இல்லைங்க. அவங்க ஒரு வாரம் தான் இல்லை நிறைய பேர் இருக்காங்க. ஓகே நான் எங்களை எடுத்துக்கலாமா? எங்களை மட்டும் வெளியே எடுத்துக்கோங்க. வேணும்னா உள்ள எடுக்கூடாது. உள்ள கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணா இல்லை நாங்கள் எங்களை மட்டும் எடுத்துக்கலாமா சாப்பிட்றத? ஓகே வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். ஆமாம் வாடா. அவன் அவங்க சித்தப்பா கூட வந்துருக்கான் போல. ஒரு ஃபோனை கீழே போட்டு போயிட்டீங்க. ஒரு சின்சியாரிட்டி இல்லை. ஆமாம் யாரோ ஃபோன் பண்ணாங்களா? ஃபோனு கீழே கிடந்தது இங்கே வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். இவ்வளோ தூரம் வந்துட்டேன்னு சொன்னார். திருப்பி ஃபோன் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்கன்னு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. யார் அது? என்ன பேசுறீங்க? ஃபோனு கீழே இருந்ததுன்னு எடுத்து வச்சா இந்த மாதிரி பேசுறீங்க. அப்புறம் எதுக்கு வந்தீங்க? உங்கள் ஃபோன் இல்லைண்ணா வந்து வாங்கிட்டு வந்துதானுங்க. வந்துட்டு அப்படியே போறீங்க. நான் உங்களால் சாப்பிடாம நான் நின்றுட்டு இருந்தேன். வெய்யுங்கோவா. நான் வந்து சும்மா அப்படியே வாங்கிடுவேன். உங்க சித்தப்பா பையனாடா? இங்கிலீஷ்லாம் பேசுறான். ஆஸ்திரேலியனா? ஆஸ்திரேலியாலே இருக்கு. இது இங்க வந்து சாப்பிடுறாங்க. ஆஸ்திரேலியாலே இருக்குடா A to B. ஜோக் இல்லையா? இந்தியா வந்து சாப்பிடுறாங்க. சோறு அங்கேயே போட்டிருப்பாங்களே. எதுக்கு இவ்வளோ வரும்? உள்ள போறோம் எல்லாரும் அதுக்காக தான் விளம்பரம். உள்ள வரேன் பாபாய். ஃபோன் அவங்ககிட்டே கொடுத்தாச்சு. ஏன்னா அவர் வந்து கண்டுபிடிச்சாரு நினைக்கலாம். வந்துட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஃபோன் எடுத்துட்டு இல்லை நான் இங்கே
வரல நீங்கள் அவங்ககிட்டயே ஃபோனை கொடுத்துருங்க சொல்கிறார் அந்த புதுசா. ஆனால் இட்லி இருக்காண்ணா 2 இட்லி. இது வந்து 2 இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அங்கேயும் 2 இட்லி தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அவங்க இட்லி இல்லாமல் நம்ம இட்லியை வச்சு சாப்பிடணும். எனக்கு சீரியஸாக பக்கு நடிக்குது. ஏன்னா ஸ்டார்டிங் உள்ளே வரும்போதே அவங்க வந்து சொல்லிட்டாங்க யாரையுமே கவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுவும் கொஞ்சம் லைட்டாக கோவமாக தான் சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் அவர் புரிஞ்சு நான் எதுவுமே சொல்ல கைஸ். தட்ஸ் ஸோ ஸ்வீட். அப்படி இட்லி 2 ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ அவங்க எடுத்துகிட்டு வந்துக்கிறதுக்கப்புறம் அவங்களோட இட்லி ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளோட வச்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம். பயங்கரமா நல்லா இருக்கேடா. ஜாலியாக இருக்கலாம். செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. அத்தனை பேர் இது எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கொண்டு வரணும். அவங்க 2 3 4 என்னடா இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்குது. 23 பேர் வெளியே மட்டும். ஐ மீன் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி. ஓகே கைஸ், நான் வந்து என்னோட இட்லி வரத்துக்காக வெயிட்டிங். இட்லி வந்தோடனே உங்களை மீட் பண்ணேன். 5 இட்லி வந்துச்சு. ஐயோ 4 இட்லி தோண்டாங்க. எனக்கு 2 இட்லி போதும். இல்லை எனக்கு 2 போதும். 2 இட்லி தான் சொன்னேன். சரி வச்சிருங்க, பரவாயில்ல. எடுத்துட்டு வந்தீங்களா? எனக்கு சட்னி சாம்பார் நிறைய வேணுமே. எக்ஸ்ட்ரா வேணும். உங்கள் பேர்? துமாரா நாம்? ஆர்எஸ் கணேஷா. நல்லா இந்த இட்லி அப்படியே அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல நான் உள்ளேருந்து இட்லியை எடுக்கிறேன். ஐயோ இங்கேருந்து வாட்ச விட்றாங்க. சிசிடிவி அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சிசிடிவி 2 3 தான் இருக்குது. 6 7 சிசிடிவி இருக்குது. நிறையவே தான் இருக்குது. அதே ஈக்குவலாக ஆளுங்களே வச்சுருக்காங்க. சுற்றி சுற்றி என்னென்ன பார்க்கலாம். பின்னாடி ஒருத்தர் பார்த்துக்கோங்க. ஐயோ வராரு வச்சுருங்க, நான் எடுத்துக்கிறேன். போட்டுடும் போயிடுவீங்களா? ஓகே போட்டு போடும். எனக்கு தான் மெயினாக வேணும். போடும். திருப்பி வேணும்னா கேட்கலாம்ல சாப்பிட்டுட்டு. நான் 2 இட்லி தானடா சொன்னேன். நான் 2 பிளேட் தான் 2 பிளேட் சொல்லியிருக்கேன். கணேஷ் ஒரு பிளேட்ல முடிச்சு வந்துருந்தாருன்னா ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. 2 பிளேட்டு 2 இட்லி. 2 பிளேட்டு 2 இட்லி. அது எடுத்துட்டு வந்துருப்பாரு. சரி இதை எடுத்து அப்படியே ஷிஃப்டிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கைஸ். அது போல நான் ஃபஸ்ட்டு என்னோட இட்லி எடுக்கிறேன். இட்லியே ஓப்பன் பண்ண விட மாட்டாங்களே. இப்போடா எவ்வளோ நேரம் நானும் வெயிட் பண்ணுறேன். சீக்கிரம் ஒரு இட்லி சீக்கிரமா தின்னு காலி பண்ணுறேன். ப்ளீஸ், இதுதான் கடை இட்லி. இதுதான் வந்து ஏடிவி இட்லி. டிஃப்ரென்ஸை பார்த்தீங்களா? இது வந்து ஷேப் சூப்பராக இருக்குது. இது வந்து லைட்டாக இந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமே இல்லை. எப்படி இருந்தாலும் சாப்பிடும்போது பிச்சு தானே சாப்பிட போகிறோம். ஸோ டேஸ்ட் எது இது ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு செக் பண்ணலாமா? இதெல்லாம் டேர்லே இல்லையடா சாஃப்டாக. இது வந்து கடை இட்லி தான். ஓகே ரைஸ், இது ஒரு செம்ம டேர். ஒரு வரை இங்கே நிற்கிறாரு. இது ஒரு செம்ம மேட்டராக இருக்குல்ல. நம்ம 4 5 இட்லியாக வாங்கிட்டு வந்து இவங்ககிட்ட சட்னி மட்டும் சாப்பிடுவோம். உண்மையாக சாஃப்டாக இருக்குது. நிஜமாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதுக்கு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதை விட இதுக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இட்லி. சத்தியமாடா ஐயன்னா இப்போ உனக்கு கொஞ்சம் கொடுக்கணும். அதானே நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. ஐயவா ஐயா நோயன். சொன்னல இப்போ பாரு, இது கூட தரேன். இது சாஃப்டாக இருக்கு. ஆனால் இதாங்க இது டேஸ்ட்டாக இருக்குது. ஐயோ வந்து எட்டி பார்த்துருக்காரு, கண்டுபிடிச்சாரோ? ஒன்றும் இல்லை, கண்டுபிடிச்சா போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட்டு போக மாட்டாங்க. கண்டுபிடிச்சா வீடியோ ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. அதை பிடிச்சி பட் நான் நேக்காக எடுக்கிறேன். இன்னும் வந்தேன். எதில் நல்லாயிருக்கு? இந்த இட்லி நல்லாயிருக்கு, இந்த இட்லி நல்லாயிருக்கு. இதெல்லாம் நல்லாயிருக்கு. நான்லாம் போய் சொல்ல மாட்டேன். இந்த இட்லி தான் சூப்பராக இருக்குது. அவர் பார்க்காரு, மூதேவி 2 ஒரே இட்லி தானே. இந்த இட்லி நல்லா இருக்கு, அந்த இட்லி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிதாங்க இது ஒரு பார்த்தார் ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி பார்த்தாரு. இந்த இட்லியை வந்து இப்போ சமீர் கொடுக்கலாம். அவன் ஆல்ரெடி அந்த இட்லி சாப்பிட்டான், அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னான். அண்ட் இப்போ இந்த இட்லியை கொடுத்தான். இதுக்காச்சும் அவனை அந்த பக்கமும் குறைச்சிருக்கீங்க. இந்த பக்கம் யாரும் வந்தால் கண்ணு காட்டுறதுக்கு தாங்க இது அவனுக்கு ஒரு சப்போர்ட்டுக்காக அனுப்பிச்சு குறைச்சி சுற்றி ஆளுங்களாம் இருக்காங்க. உண்மையாக ரிவ்யூ சொல்லணும், ஜென்யூனாக சொல்லுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? இதாங்க நல்லா இருக்கு. உண்மையாக கைஸ் இதுதான் நல்லா இருக்கு. இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. பட் இதுதான் டேஸ்ட்டே இருக்குது. சட்னி எல்லாம் தரமாக இருக்குது ஆஸ் யூஷுவல். நெக்ஸ்ட்டு தோசை எடுத்துட்டு வந்து சாப்பிடலாம். அண்ணா ஹாய். தமிழ் அண்ணா நீங்கள்? ஆனால் தமிழ் பேசுகிறீங்க, என்ன
நீங்களே சூப்பர் எக்ஸ்ட்ரா டேலண்ட் தான் கேட்கணும். ஏன் தமிழ் பேச மாட்டாங்களா அப்படின்னு. தண்ணி வேணா தண்ணி இருக்காது. எந்த ஊர்ண்ணா நீங்க? பீகாரா? சூப்பரா தமிழ் பேசுறீங்க. அது சொன்னா அவர் கோச்சுக்கிறாரு. அவர் இல்லைண்ணா, இன்னொருத்தர். ஆனா இந்த இட்லியை விட இந்த இட்லி சூப்பரா இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? ஏன் இந்த இட்லி நல்லா இருக்கு, இந்த இட்லி ரொம்ப டேஸ்டா இருக்கீங்க. ஆமா சூப்பரா இருக்கு. ஓ கொஞ்சம் லைட்டா டிஃபரெண்ட் ஆகும்போது டேஸ்ட் மாறல. கரெக்டா சொன்னீங்க. இதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்குண்ணா ஆஸ் யூஷுவல். அழகா செஞ்சுக்கிறாங்க. நான் பார்த்தீங்களா அவர்கிட்டே சொல்லிட்டேன், இதெல்லாம் ஒரு பொழப்பாச்சு ஐயா. ஐயோ நம்ம சாம்பார் ட்ரையே பண்ணல வயசு, ஏன்னா இதுவே செம்மையா இருக்கு. அப்படியா? முருங்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நகத்தை பிடிச்சிட்டேன், என் முடியல மாட்டி பிஞ்சிச்சு கைஸ். என் நகம் ஸ்ட்ராங் தான். ஆமாண்டா. இல்லை ஐ மீன் முடியல மாற்றி பாதி வந்துச்சு, முடியல மாட்டிகிட்டே இருக்குன்னு பிச்சை பாருங்களேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு. பிரேக்கப்பை விட இதுதான் கைஸ் செம்மையாக வலிக்குது. அப்போ எத்தனை வாட்டி ஆச்சு பிரேக்கப் ஆயிருக்கு? இட்லியை சாப்பிடுங்க வந்துட்டு எத்தனை வாட்டி பிரேக்கப் ஆச்சு இந்த மாசத்துல மட்டும்? ஒரு வேலை இருக்குமோ? சூப்பராக கைஸ். ஆக்சுவலாக இந்த இட்லியை விட சூப்பராக இந்த இட்லி தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த மேனேஜரே கூப்பிட்டு இந்த மேட்ரு சொல்லலாம். அவர் என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு இட்லியே வெற்றிகரமாக சாப்பிட்டேன், இன்னொன்னே ஒன்று இருக்குது, அதையும் முடிச்சது. ஸ்கூலில் பிட் அடிக்கும் போது பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருக்குடா எனக்கு. பயந்து இதான் வேணுமாடா மாட்டிக்கலாம். நல்லா இல்லை இட்லி எனக்கு கொடுத்துட்டு நல்லா இருக்கு இட்லி நீ சாப்பிடுவேன். காலி அதே மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா அல்டிமேட்ல. இது ஒரு தரமான இல்லையா? ஏன் எனக்கு இத்தனை வருஷமா இது தோணவே இல்லை. என்ன அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இதுக்கப்புறம் யூஸ் பண்ணிட்டு இல்லை. அவர் என்ன சொன்னார்னா வெந்துச்சு வேகலை கூட சொல்லலை கைஸ். அது வந்து லைட்டாக கொஞ்சம் முன்னாடி போட்டிருப்பாங்க, இதுக்கு அப்புறமா இது பண்ணியிருப்பாங்க. அதனால டேஸ்ட் டிஃபரன்ஸ் உண்மையாகவே அந்த மாதிரி தான். சுட சர்வ் பண்ணுற இட்லிக்கும் கொஞ்சம் முன்னாடி பண்ண இட்லிக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்கும் டேஸ்ட்லேயே. இட்லிலேயே சட்னி சாம்பார்லாம் யூஸ் பண்ணாமல் சொல்கிறேன். அதுதான் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனார். பட் நம்ம பண்ணுற திலாலங்கடி வேலை தெரியாது இல்லையா? ஐயோ என் ஃபோனில் வந்து சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்க காரணத்தினால 4% தான் இருக்கிறதால என்ன பண்ணேன்னா இது சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வந்து கூப்பிட்டு ரெவ்யூ சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் வெளியிட முடியல. இதே டூபியில் வாங்குங்க. இந்த இட்லி எங்காச்சும் வாங்கினீங்கன்னு கேட்டிங்கன்னா நீலாங்கரையில் பாண்டியன் சாலைக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே ஒரு கடை இருக்கும். அது வந்து ஒரு சின்ன ஐந்தி பவன்னா தரமாக இருக்கும். ட்ரை பண்ணி அவங்க சாம்பார் சட்டிலாம் நல்லா இருக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லைடா இது வரைக்கும் நான் இப்படி சாப்பிடுவேன். நினைக்கவே பார்க்கடா இது சாப்பிடுவேன். வராரு இவர் ரொம்ப அழகாக சிரிச்சுட்டே இருக்கா. ஸோ ஸ்வீட். செக் 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 பில்லெல்லாம் ஒன்று தான். ஆமாண்டா அப்படியே இந்த இடம் ஃபுல்லாக எரியுதுடா. எவ்வளோ பெரிய தோசை. ஆமாம் நம்ம இந்த தோசையெல்லாம் பண்ண முடியாது. எப்படி பண்ணுவேன்? யூசி கார்டு உங்கள் மேனேஜர் எங்க? மெஷி மேனேஜர் பேசலாமா? நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக சர்வீஸ் பண்ணுறீங்க, அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். சொல்லுங்க சிரிக்கிறாரு. எவ்வளோ அழகாக சிரிக்கிறாருங்க அவரு. பியூட்டிஃபுல். ப்ரைஸ் 84 ரூபா. நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் பரவாயில்ல கைஸ். எத்தனை இட்லி? 6 இட்லிக்கு 84 ரூபா பரவாயில்ல. 4 இல்லை, நான் 2 சேர்த்து 6. மேனேஜர் கூப்பிட்டு வரல, அங்கதான் இருக்கா. கூப்பிடுங்க. அங்கதான் இருக்கா. மரியாதையே இல்லை. என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? அங்கதான் இருக்காங்கன்னு சொல்லணும். நான் சொல்லித்தரேங்க உங்களுக்கு. கியூட்டா பேசுறீங்க நீங்க ரொம்ப. மேனேஜர் தான் வராருன்னு நினைக்கிறேன். இதுதான் லைட்டா வெளில டென்ஷன். ஹாய். சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இட்லி. ஆனா இட்லியில வந்து நாங்க 2 இட்லி ஆர்டர் பண்ணோமா, அதுல வந்து ஒரு இட்லி ஒரு டேஸ்ட்லயும் இன்னொரு இட்லி ஒரு டேஸ்ட் இருந்துச்சுங்க. ஒரு இட்லி ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, ஒரு இட்லி வந்து கொஞ்சம் லைட்டா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அது ஏன்? சேம் ஒரே இட்லி தான் சாப்பிடல, பொடி இட்லி அந்த மாதிரி சாப்பிடுவேன். ஒரு இட்லி தான் சாப்பிட்டோம், நார்மல் தான் சாப்பிட்டோம். ஒரே வாட்டி தான் போடுவாங்க. பட் தெரியல அது எனக்கு டேஸ்ட் எப்படி ஒரு செட்டில் சாப்பிட்டுருப்பேங்க, ஒன்று சாம்பாரில் சாப்பிட்டுருப்பேன். அதனால இருக்குமோ? செட்டில் வேறு டேஸ்ட்டாக இருக்கும், சாம்பார் வேறு டேஸ்ட்டாக இருக்கும். ரெட் செட்டில் வேறு டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், இதுதான் க்ரீன் தான் செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. ரெட் வெயிட் வேறு வரும். வெயிட் கோகனட் நல்லா இருக்கும். மேக்ஸிமம்
நல்ல கேள்வி. பதில சொல்றேன். மாட்டுதானே. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் அங்கே நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஃபன்னாக இருந்தது. சீரியஸாக இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உள்ளே போகும்போதே அவங்க வந்து கொஞ்சம் ஹார்ஷாக பேசினாங்க. வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது, உள்ளே மற்றவங்களெல்லாம் கவர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது நல்ல விஷயம் தான். பிகாஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம எடுக்கக்கூடாது. அது ரைட் தான், அது நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக பேச ஆரம்பிச்சாங்க. நாங்கள் 2 இட்லி தான் ஆர்டர் பண்ணோம். 2 பிளேட் இட்லி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுவும் பரவாயில்ல, அவர் எடுத்துட்டு வந்துட்டாரு. அப்போ கொண்டு போய் திரும்பியும் கொடுத்தா திட்டு வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அது வாங்கிட்டேன். சீரியஸாகவே சட்னி சாம்பார்லாம் வேறு லெவல், எப்பயும் போல் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆனால் இட்லி வந்து அவங்களுக்கு தாங்க நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. சாஃப்ட்னஸ் பார்த்தா A to B தான் சாஃப்ட்னஸ் இருந்துச்சு. A to B தான் கரெக்டாக ஷேப்பாக இருந்தது. பார்க்க A to B தான் அழகாக இருந்தது. நான் டேஸ்ட் வைஸ் கண்டிப்பாக கையேந்தி பவன் தான் செம்மையாக இருந்துச்சு. உப்புலாம் பர்ஃபெக்டாக போட்டுருந்தாங்க. அண்ட் சாஃப்டாக இல்லைனாலும் ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, அருமையாக இருந்துச்சு. அதோட அந்த A to Bயோட சட்னியை சாப்பிடும் போது இன்னும் சொல்லவே தேவையில்ல, அமிர்தமாக இருந்தது. ஆடியோ மட்டும் சொல்லிட்டேன் அந்த கடை எங்கே இருக்குன்ட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். A to B சட்னியோட ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் செம்மையாக இருக்கும். க்ரீன் சட்னி தான் அச்சுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அச்சுக்கு ஆக்சுவலாக ஒயிட் சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். மேனேஜரும் தான் சொன்னாரு, இங்க மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஒயிட் தான் பிடிக்கும். எனக்கே அது புதுசாக தான் இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு. உப்பெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ள வரதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துக்கிட்டாலும் உள்ள போனதுக்கப்புறம் ரொம்ப ஸ்வீட்டாகவே நடந்துக்கிட்டாங்க. அந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பிடிக்காதது வந்து பிடிக்காதுன்னு அப்படி எதுவும் இல்லை. வைஸ் ஆல் குட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் அச்சுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ நாளைக்கு உங்க எல்லாரும் வந்து மீட் பண்ணுறேன். டாடா பை பை.